நக்கீரன் கோபால் வந்து நம்ம தளபதியை பற்றி பேசுகிறானே, வீரப்பனை நல்லவன் மாதிரி போயிட்டு வீரப்பனை வந்து கொண்டதே நக்கீரன் தான். அவன் வந்துட்டு மீசையை வச்சுட்டு அவன் வீரப்பன் ஆயிடுவானா? என் தமிழன், ஒரிஜினல் தமிழன் வீரப்பன். என்னதுக்கு தளபதியை பற்றி பேசணும்? இவனுக்கு என்ன ஜோக்கியம் இருக்குது? ஸ்டாலின் கொடுக்குற பிச்சை காசை வாங்கிட்டு இவன் திட்டுட்டு போய்கிட்டு மூடிக்கிட்டு போகணும். அதை விட்டு தளபதியை பற்றி இவன் கேவலமாக பேசுகிறதுக்கு இவன் யாரு? இவன் தமிழனா? இவன் ஒரிஜினல் தமிழனா தான் பேச மாட்டான். கரூரில் நடந்தது என்ன பிரச்சனைன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தளபதியை பற்றி என்ன கேவலம் பேசுகிறான் நக்கீரன்? டே நக்கீரன் நாயே, நான் உன்கிட்ட கேட்குறேன். நீ வீரப்பன்கிட்ட போய் நேரடியாக பேட்டி கொடுத்த, வீரப்பனை காட்டி கொடுத்த, வீரப்பனை கொண்ட, எல்லாத்தையும் காரணமே நீதான்டா. அச்சு வரோம், நீதான்டா எல்லாமே. வீரப்பனை கொண்டதுக்கு காரணம், என் தமிழன் வீரப்பனை கொண்டது நீதான் காரணம். பீகார் எவனுமே எதுவுமே பண்ணல. நாம் வந்துட்டு என்ன சொன்னோம்னா, என் தமிழன் விஜய் வரணும், என் தளபதி விஜய் வரணும். நான் ஈழத்தமிழன் பேசுகிறேன், என் தளபதி வரணும். நேருக்கு நேராக தில் இருந்தால் என்கிட்ட வந்து கேள்றாங்க நக்கீரா. டே நக்கீரன் நாயே, நக்கி திங்கிற நாயே, அதான் உனக்கு நக்கீரன்டே பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு நக்கீரன் நாயே, ஏன்னா நீ நக்கி திங்கிறவனாடா. ஏன்டா என் தளபதியை பற்றி பேசுகிற? என் வீரப்படம் நீ பிளான் பண்ணி தானே கொண்ட. நீ நல்லவன் மாதிரி வீரப்படா. நம்ம அண்ணாட்ட போயிட்டு நல்லவன் மாதிரி பேசி நல்லவன் மாதிரி கேட்டு எங்களோட நாட்டை எங்களோட வீரப்பத்திரவரை நீ கொண்டது நீதான்டா. துரோகி, நம்பிக்கை துரோகி. நீ தமிழ்நாட்டில் நீ இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நாய், தகுதி இல்லாத நாய். நீ என்னத்துக்கு எங்கள் மக்களை ஏன்டா அப்படி கொண்ட எங்கள் தலைவரை?